நம்மளை சுற்றி நிறைய டைவர்சஸ் நடந்துட்டுருக்கு. நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஏன் டைவர்ஸ் இஸ் பெட்டர் தேன் பீயிங் இன் அ ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக நடக்கும், நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அது சரியாக போகாத போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களும் கஷ்டப்பட்டு கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுறதை விட டைவர்ஸ் இஸ் பெட்டர். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைவர்ஸ் அப்படின்றது ஒரு ஈஸியான டிசிஷன் கிடையாது. அது ரொம்ப ஹார்டான ஒரு டிசிஷன். அது ஒரே நாள் எடுக்கிற டிசிஷனும் கிடையாது. ஸோ எப்படி ஒரு பிரேக்கப் பெரிய வழியோ அதே மாதிரி டைவர்ஸும் அதை விட ஒரு பெரிய வழி. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தையோட மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். டெய்லியும் சண்டையும் ஹர்ட்டையும் பார்க்குறத விட, அது ட்ராமாவை அந்த குழந்தை கோத்ரூ பண்ணுறதை விட, ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி வச்சுருக்க எல்லா ரூல்ஸையுமே அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒரு டைவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க தன்னை உணர்ந்து அவங்க ஸ்ட்ராங்காக வர்றது அந்த ஜேர்னி இட்ஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுன்றதை தாண்டி நம்ம அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு ஜட்ஜ் பண்ணுறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் சரி, உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணுன்றதை தாண்டி அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்க நிம்மதி அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப்பில் தைரியமாக வெளியில் வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பிகாஸ் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது.